அனைவருக்கும் வணக்கம். இறைவன் மனித பிறவியை கொடுத்துள்ளான். கிடைத்தற்கு அரிய பிறவி மனித பிறவி. அரிது அரிது மானிடராதல் அரிது என்றார் ஔவையார். அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவியில் எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், புண்ணியங்களையும் செய்திருப்போம். அந்த பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய வினைகளை எல்லாம் நாம் அறுத்தே தீர வேண்டும். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். நம்ம எந்த வினையை நம்ம என்ன செஞ்சோமோ, நாம் என்ன செஞ்சோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். கிடைத்தது தான், விதைச்சது தான் அறுக்க முடியும். புதுசாக ஒன்று விதைக்க முடியாது. அதனால் விதைத்ததைத்தான் நாம் அறுக்க முடியணும். அதனால் நம்முடைய வினைகளை எல்லாம் நீங்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் வழிபாடு தேவை. சைவ நெறி என்பது மிகப்பெரிய சிறந்த நெறி. ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார், ஒரு நெறி அது திருநெறி, அது பெருநெறி என்றெல்லாம் நம்முடைய சைவ நெறியை பற்றி விளக்கியிருக்கின்றார். அதில் ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய நால்வர் வழியில் நடப்பது நம்ம சைவ சமயத்தினுடைய, நம்முடைய சைவ சமயத்தினுடைய கடமை. அதனால தான் நால்வர் வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இங்கே அந்த நால்வரை முதலில் வணங்கிவிட்டு அந்த திருமுறைகளை எப்படி பாட வேண்டும், எப்படி மனப்பாடம் பண்ண வேண்டும் என்ற பகுதியை இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். திருமுறை பயிற்சி. நால்வர் துதி. போழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாழி திருநாவலூர் பண் தொண்ட பாதம் போற்றி ஊழிமலி திருமாத ஊர திருத்தாள் போற்றி. இது உமாபதி சிவம் அருளியது. அடுத்ததாக ஞானசம்பந்த பெருமான் அருளிய பிடியதன் உரு உமை. இதை சௌராஷ்டிரம் என்ற ராகத்தில் தான் பாடிட்டு இருக்காங்க. வியாழக்குறிஞ்சி பண்ணு. அடுத்தது கம்பீர நாட்டையிலும் பாடலாம். இப்பொழுது வந்து சௌராஷ்டிரம். பிடியதன் ஒரு உமை கொள்ளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி பர அருளின. பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. கடிகணபதி பர அருளின மிகு கொடை படிவினற்பயில் வலிபலம் உரையிறையே படிவினற்பயில் வலிபலம் உரையிறையே. அடுத்ததாக திருநாவுக்கரசு பெருமான் அருளிய முருகன் துதி. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தெங்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே. நால்வர் பாடிய பாடல்களில் முதலாவதாக திருஞான சம்பந்த பெருமான் அருளியது சீர்காழியில் இறைவன் பாலை கொடுத்து ஆட்கொண்ட பதிகம். தலம் திரு பிரம்மபுரம், நட்டவாடைப்பண், கம்பீர நாட்டை ராகம். முதலாம் திருமுறை. தாளம் ரூபக தாளம். முதல் பாடலை பண்ணோடு பாடிட்டு
ரெண்டு பாடலையும் மூணாவது பாடலையும் பாராயண முறையில் படிக்கலாம். தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடை ஏறிவோ தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறிவோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடுடைய என் உள்ளம் கவர்கள்வன் என் உள்ளம் கவர்கள்வன் என் உள்ளம் கவர்கள்வன் அந்த ழகர அழுத்த சொல்கிறேன். என் உள்ளம் கவர்கள்வன் என் உள்ளம் கவர்கள்வன் தாளத்தோடு பாடணும். தாளத்தோட ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பேடுடைய பேடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவன் அன்றே பெம்மான் இவன் அன்றே. அடுத்தது முத்தலாமையில நாகமோடேன முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தன உள்ளம் கவர்கள்வன் வற்றலோடு அங்கே நல்லா பிரித்து வாசிக்கணும். வற்றலோடு கல பலி தேர்ந்தனது உள்ளம் எனது உள்ளம் கவர்கள்வன் எனது உள்ளம் கவர்கள்வன் வற்றலோடு கலனா பலி தேர்ந்தனது உள்ளம் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. ரெண்டு முறை பாடினீங்கன்னா மனப்பாடாயிடும். பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அடுத்த கடைசி பாடல் அருநெறிய மறை வல்ல மோனியகன் பொய்கை அலர்மேய அருநெறிய மறை வல்ல மோனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிற மாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இது ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடலை பார்த்தோம். அடுத்ததாக சூலை கொடுத்து ஆட்கொண்ட திருநாவுக்கரசருடைய பாடல் திரு அதிகை வீரட்டானம்
நான்காம் திருமுறை பதிகம் 1. தலம் திரு அதிகை வீரட்டானம். பண் கொல்லி, ராகம் நவரோஸ். கூத்தாயினவாறு விளக்ககேலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். ரெண்டு முறை பாடுங்க. விளக்ககேலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். கொடுமை பல செய்தன நான் அறியேன். கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏத்தாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ரெண்டு முறை. ஏத்தாய் அடிக்கே இரவும் பகலும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே தொடரோ தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துட. அந்த வயிற்று வலியை காட்டணும் நீங்கள். அந்த குடரோடு துடக்கி மூடு, அந்த இடத்துல ஒரு உணர்வு இருக்கணும். குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன். அப்படியே நிறுத்தலாம். ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில. ஆற்றேன் வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. அடுத்தது சலம்புவோடு எடுத்துங்க. கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். சலம்பூவோடு தூபம் மறந்தறியே. கொஞ்சம் வேகமாக பாடலாம். சலம்பூவோடு தூபம் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். சலம்பூவோடு தூபம் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். நலந்தீங்கிலும் உன்னை உன்னாமம் என்னாவின் உன்னாமம் என்னாவில் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய். நிறுத்தணும். கொஞ்சம் நிறுத்துங்க. ரெண்டு முறை பாடுங்க, அப்போ தான் சரியாக வரும். உலந்தார் ஒன்று முடிச்ச உடனே, ஒரு வரி முடிஞ்ச உடனே திரும்பி அதையே திருப்பி கொண்டாங்க. உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய். பலி கொண்டுழல்வாய். உடலுள்ளொரு சோலை கவித்தருளாய். அலந்தேன் அடியேன் வீரட்டான துறை அம்மானே. அலந்தேன் அடியேன் வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. இதே மாதிரி கடைசி பாடலும் மறுபடியும். பொர்த்தாயங்கோரானையின்
ஈருரி தோள் பாடுங்க. பொர்த்தாய் அங்கோர் ஆனையின் ஈருரி தோள் புறங்காடரங்கானடம் ஆடவல்லாய் புறங்காடரங்கானடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கண் ஆர்த்தான் அரக்கண்டனை மால்வரை கீழ் அடர்த்தீட்ட அருள் செய்த அது கருதாய் பேர்த்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் பேர்த்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கேடில ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. சரி, இப்போ இருவர் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்ததாக மூன்றாவதாக சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது